எங்கே சண்டை வரும்னு மட்டும் சொல்லவா, எனக்கு நகையாக வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், எனக்கு 10,000க்கு சேலை எடுத்து கொடுங்கன்னா சண்டை எடுத்து கொடு. 2 பேரும் சிலுவை சுமக்க ஆயத்தமாயிட்ட அந்த வீடு அற்புதமாக எழும்பி நிற்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்ன மேலேருந்து தங்கமாவா கொட்டுறாரு? நம்மளை ஆண்டவர் அற்புதமாக அன்னன்னைக்கு மன்னாவை கொடுத்து அன்னன்னைக்கு நம்மளை நடத்துகிறார். ஏன்னா பரலோகம் போகணும். அல்லேலூயா. உன் லிமிட்டை தெரிஞ்சு நம்மளை நடத்துகிறார். அதனால் எனக்கு தந்த புருஷனுக்கு நன்றி, எனக்கு தந்த மனைவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கிடைச்சவைகளுக்கெல்லாம் நன்றின்னு சொல்லி சக உறவுகளை பேணி பாதுகாத்தா நிச்சயமாக உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் வருகிறார். அதனால் ஆண்டவருடைய கற்பனை சக உறவையும் நேசித்து அவரையும் நேசித்து 2ஐயும் பேலன்ஸ் பண்ணால் பரலோகத்தில் நிச்சயமாக இடம் இருக்குது. அல்லேலூயா. இந்த வயசான காலத்தில் தான் சில டிக்கெட்டு பைபிளை படித்து குடும்பத்தோடு எசைஞ்சு போகாமல் தனி ராஜ்யம் நடத்தும். அதுக்கு நரகத்தில் தனியாக ஒரு ரூம் புக் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் பிள்ளைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பேலன்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு பொறுப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நம்ம இருந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவ்வளோதான். இருந்து கிருமி வேலை செய்யக்கூடாது. என்ன வேலை சொல்லுங்கள்? ஆமாம், அந்த வேலை செய்யக்கூடாது. ஆமாம், நிறைய பேர் சொந்த மகனை பற்றி, சொந்த மருமகளை பற்றி, சொந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவீங்களா? நீங்கள் பேசின ஆள் நேரம் உங்கள் மகன்கிட்ட போய் பற்ற வச்சு விட்றான். சீனி வெடியாக பற்ற வச்சு விட்டா பரவாயில்ல, அணுகுண்டா பற்ற வச்சு விட்றான். பற்ற வச்சு விட்டா வெடிக்கும் பாருங்க. அன்றைக்கி நைட்டு எப்படி நீ அவன்கிட்ட சொல்ல போச்சு? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? தெரியுதா இப்போ பிரச்சனை? அதனால்தான் எப்படி உறவுகளை பேணி காக்கணும்னு புரிஞ்சுக்கிறங்க.